ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமையில் பெரியவாளோட தெய்வத்தின் குரல் பாகம் 4 ஆரம்பிக்கிறது. ஒரு இடர்பாடும் இல்லாமல் பெரியவா இந்த வைபவத்தை நடத்தின்னு போகிற. இன்றைக்கி முதல் பகுதி மங்கள ஆரம்பம் பெரிய இடத்து பிள்ளை அப்படின்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத வாசிக்கிறேன். இது பக்கம் 3லேருந்து ஆரம்பிக்கிறது. குழந்தை வழியே உலகப் பெற்றோரிடம் ஒரு சின்ன குழந்தையானால் கூட அது ரொம்பவும் பெரிய மனுஷால் வீட்டு குழந்தையாக இருந்து விட்டால் அதனிடம் எல்லோரும் அதிகம் அன்பு காட்டி கொஞ்சுவார்கள். அதற்கு பயப்பட கூட செய்வார்கள். பழைய நாளில் ராஜா பயல் என்ற அன்போடும் பயத்தோடும் சொன்னார்கள். அப்புறம் கலெக்டர் அகத்து பிள்ளையாக்கும் என்று சொல்லி வந்தார்கள். இப்பொழுது மந்திரி எம்எல்ஏ வீட்டு பிள்ளை என்று சொல்கிறார்களோ என்னவோ. பெரிய மனுஷால் குழந்தை என்றால் அது ஏதாவது சண்டித்தனம் பண்ணினால் கூட மற்ற குழந்தைகளை அதட்டுகிற மாதிரி அதட்டாமல் அது கேட்பதை கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை போய் ரொம்பவும் செல்வாக்குள்ள அதன் தகப்பனாரிடம் ஒருத்தரை பற்றி ஏதாவது புகார் பண்ணிவிட்டால் அவ்வளவுதான். அந்த ஆசாமிக்கு இந்த தகப்பனார்காரிடமிருந்து பெரிய உபதிரவங்கள் சேரும். எவரும் தங்களையே திட்டினால் கூட பொறுத்து கொள்ளக்கூடும், போனால் போகிறது என்று விட்டு விடலாம். ஆனால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிறார்களே, அப்படி ரொம்பவும் அருமையாக இருக்கப்பட்ட தங்கள் குழந்தையை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டார்களானால் கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். இப்படி ஒரு பெரிய மனுஷர் கோபித்து கொண்டு கிளம்பினால் ரொம்ப ஆபத்தல்லவா? அதனால்தான் பெரிய இடத்து பிள்ளையப்பா இதனிடம் அம்புக்கு போகப்படாது என்று சொல்வது. இதற்கு நேர் எதிராக ஒரு குழந்தையை மெச்சிவிட்டால் அதன் தகப்பனாருக்கு அவரையே மெச்சுவதை விட சந்தோஷமாகிவிடும், உச்சி குளிர்ந்துவிடும். இப்படி ஒரு பெரிய மனுஷரை பிரீதி செய்து விட்டால் சுலபமாக அவரிடமிருந்து பெரிய பெரிய லாபங்களை பெற்றுவிடலாம். பெரியவர்களை நேராக திருப்தி செய்வது கஷ்டம். குழந்தைகளையோ ரொம்பவும் எளிதில் திருப்திப்படுத்தி விடலாம். ஒரு சின்ன சொப்பையோ சாக்லேட்டையோ காட்டிவிட்டால் போதும். இல்லாவிட்டால் ஏதோ கொஞ்சம் கோணங்கி விளையாட்டை காட்டினால் அதிலேயே ஒரு குழந்தைக்கு குஷி பிறந்துவிடும். அந்த குழந்தையின் சந்தோஷத்தில் அதன் அப்பாவுக்கும் ஏக சந்தோஷம் உண்டாகிவிடும். தன் குழந்தையை சந்தோஷப்படுத்தினவருக்கு தன்னாலான எல்லா நன்மையும் பண்ணிவிடுவார். அதாவது சுலபத்தில் திருப்திப்படுத்த முடியாத ஒரு பெரியவரால் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமானால் அதற்கு வழி ஈஸியாக திருப்தியாகிவிடும். அவருடைய குழந்தையை சந்தோஷப்படுத்துவதுதான். இதனால் என்ன ஏற்படுகிறது? நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் செய்வதற்கு சக்தி படைத்த பெரிய மனுஷராக ஒருத்தர் இருந்து அவருக்கு ஒரு குழந்தையும் இருந்து விட்டதனால் போதும். நமக்கு அப்புறம் ஒன்றும் கஷ்டமே இல்லை. அந்த குழந்தை பிடித்து நாம் சுலபத்தில் குஷிப்படுத்தி விட்டாலே போதும். அந்த மகா பெரிய மனுஷரிடமிருந்து நாம் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் பெரிய பெரிய லாபங்களை பெற்றுவிடலாம் என்று ஏற்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய மகா பெரிய இடத்து பிள்ளை யார் என்று பார்த்து கொண்டே போனால் ஊர் பெரிய மனுஷருக்கு மேலேயே ஜில்லாவின் பெரிய மனுஷர், அவருக்கு மேலே மாகாணத்தின் மாநிலத்தின் பெரிய மனுஷர், தேசத்தின் பெரிய மனுஷர் என்று போய்கொண்டே இருக்கும். முடிவாக சமஸ்த லோகத்துக்கும் எவன் ராஜாவோ அந்த பரமேஸ்வரனும் போய் நிற்கும். ராஜராஜேஸ்வரி என்ற பெயர் இருக்கிற அம்பாள் ஈஸ்வரன் என்ற தம்பதி தான் எல்லோருக்கும் உச்சியில் இருப்பார்கள். அப்பொழுது நாம் முடிவாக இருக்கும் பெரிய இடத்து பிள்ளை யார் என்று பார்த்தால் பிள்ளையார்தான் என்று தெரியும். பயத்தோடு பிரியத்தோடு ராஜாக்கள் பிரசிடென்ட்டுகள் எல்லோருக்கும் மேலேயே திரிலோகங்களுக்கும் ராஜாவாக இருக்கப்பட்ட ஈசனுடைய குழந்தை அவர். மூத்த குழந்தை, மூத்தது சாது என்று வசனம். அதனால் இவரை திருப்தி செய்வது ரொம்பவும் சுலபம். அதற்காக இஷ்டப்படி இருந்து விட முடியாது. நமக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து போய்விடப் போகிறதே என்றுதான் கம்பீரமான யானை சுரூபமாய் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விக்னங்கள் பண்ணுவார். இவருடைய மகாபெரிய தகப்பனார் தாயார் சொன்னேனே, அவர்களுக்கு விக்னம் பண்ணி ஜாக்கிரதை என்று அதன் மூலம் நமக்கும் வான் பண்ணுகிறார். சின்ன எசமான் என்ற பிரியத்தோடையே கொஞ்சம் பயமும் சேர்த்து இவரை பூஜை பண்ணிவிட்டால் அப்படியே பிரீத்தியாகி விடுவார். அதிலேயே பார்வதி பரமேஸ்வராலும் உச்சி குளிர்ந்து விடுவார்கள். இவருடைய மாதா பிதாக்களான அந்த அம்பிகையும் ஈஸ்வரன் தானே இத்தனை லோகங்களையும் அவற்றில் உள்ள நம்போன்ற சமஸ்த பிராணிகளையும் சிருஷ்டித்து ரட்சித்து வருகிற சர்வசக்தர்கள். அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் நாம் இகம் பரம் இரண்டிலும் எந்த நன்மையும் பெற்றுவிடலாம். ஆனால் நேராக அவர்களையே பூஜை பண்ணி அனுகிரகத்தை பெறுவது அவ்வளவு சுலபமில்லை. சிவபூஜை, அம்பாள் பூஜை ஆகியவற்றுக்கு அநேக நியமங்கள் உண்டு. அதையெல்லாம் நாம் கிரமமாக அனுசரிப்பது சிரமம்.
ஆசுதோஷி க்ஷிப்ரபிரசாதினி என்றெல்லாம் எளிதில் திருப்தியாகி அனுகிரகிக்கவர்கள் என்று அர்த்தம் கொடுக்கும் பெயர்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்றாலும் சிவன் கோயில் அம்பாள் கோயில் என்று போனால் இங்கே தான் நிற்கணும், இங்கே தான் நமஸ்காரம் பண்ணணும், இன்ன புஷ்பம் இன்ன நைவேத்தியம் தான் அர்ப்பணம் பண்ணணும் என்றெல்லாம் எத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது. ஸ்ரீசக்கர பூஜையில் கொஞ்சம் தப்பு ஏற்பட்டுவிட்டால் கூட என்னென்னவோ கெடுதல் ஏற்படுகிறது என்கிறார்கள். சிவசொத்து குலநாசம் என்கிற மாதிரி வசனங்களை கேட்டாலே பயமாயிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.